கருட பஞ்சாசத்தில் இன்றைக்கு 18வது ஸ்லோகம். முதலிலே ஆச்சாரிய வந்தனத்தோடு ஆரம்பிக்கிறேன். நாராயண குரும் ஞானவாராசி மகமாஸ்ரயே யோ ராஜதாக்னிபிர்நித்யமாராதிதஹயானனः ஸ்ரீமதே நாராயண தாதயார்ய மகாதேசிகாய நமः. श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि. श्रीमते निगमान्तमहादेशिकाय नमः. கருடனுடைய விற்த்தாந்தத்திலே ஒரு கதையை இன்றைக்கு பார்க்க போகிறோம். ஒரு அம்சத்தை. சாந்திர குரோதானுபந்தாதி सरसि नख मुखे पादपे गंडशैले तुंडाग्रे कंठरंध्रे तदनुच जठरे निर्विशेषं जुजुत्सु अव्यादस्मानभव्याति अविदित नखर श्रेणिदंष्ट्रा विघातौ जीवग्राहं गृहीत्वा कमठकरटिनौ பக்ஷயன் பக்ஷிமல்லஹ. இந்த ஸ்லோகத்தின் சுருக்கமான அர்த்தம் என்ன என்றால், ஒரு சமயத்திலே கருடன் ஒரு ஆமையையும் ஒரு பெரிய ஆணையையும் எடுத்துக்கொண்டு போனதாக மகாபாரதத்தில் ஒரு கதை வருகிறது. அப்பொழுது அந்த ஆமைக்கும் ஆணைக்கும் சண்டை நடந்ததாம். கருடன் எடுத்துக்கொண்டு போகும்பொழுது கூட அவர்களுக்கு பிராணாபத்து தசை வந்த போதும் கூட அவர்கள் அந்த சண்டையை நிறுத்தவே இல்லையாம், சண்டை போட்டுக் கொண்டிருந்தார்களாம். அது ஒரு விசித்திரமான மனோபாவம். கடைசியில அந்த இரண்டு பேரையும் கருடன் விழுங்கி விட்டார். அப்படிப்பட்ட கருடனானவர் நம்மையும் காப்பாற்றட்டும் அமங்கலத்தில் இருந்து என்று இந்த ஸ்லோகத்தினுடைய சுருக்கமான அர்த்தம். இப்பொழுது கொஞ்சம் பதத்துக்கு பதம் அர்த்தத்தை பார்ப்போம். சாந்திர குரோதானுபந்தாது. குரோதம் என்றால் கோபம். யாருக்கு கோபம் என்றால், இந்த ஆமையும் ஆணையும் இதற்கு முன் ஜன்மத்திலே அண்ணனும் தம்பியுமான இரண்டு ரிஷிகளாக இருந்தனர். அவ்விருவருக்கிடையே கிட்டத்தட்ட அண்ணன் தம்பி தகராறு போல பாகப்பிரிவினையில ஆரம்பித்து ஏதோ அது கோபமாக ஆகிவிட்டது. அந்த கதையை இன்னும் கொஞ்சம் விவரமாக பின்னாலே பார்க்க போகிறோம். மகாபாரத ஸ்லோகத்தை காட்டியே அந்த குரோதமானது தேவையில்லாமல் சாந்திரமாக ஆகிவிட்டது. சாந்திரமாக என்றால் நிபிடமாக ஆகிவிட்டது. நிபிடமானது என்றால் கொஞ்சம் உக்ரமாக, கொஞ்சம் அதிகப்படியாக கோபம் வந்து விட்டது. சின்ன விஷயத்திலே ஆரம்பிக்கும் வைமனஸ்யம், அதாவது அபிப்பிராய பேதம் என்பது பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக இவர் ஒரு வார்த்தை பேச அவர் ஒரு வார்த்தை பேச, அப்படி பேசினா ஜானி என்று இவருக்கு அதிகம் கோபம் வர இப்படியே கோபம் தளிர்த்து விடும். அந்த மாதிரி தான் இப்பொழுது கோபம் ரெண்டு பேருக்கு. எப்படி ரெண்டு பேரும் தபஸ்விகள். தபஸ்விகள் என்றால் அவர்களுக்கு நிறைய பொறுமை இருக்கும் அல்லவா, அது கூட கிடையாது என்கிறார் இந்த கதையில. எல்லா மகர்ஷிகளுக்கும் கோபம் வராமல் இருக்கிறதா என்ன? சில பேர் மகர்ஷிகளானபடியினாலேயே கோபம் அடைந்திருக்கிறார்கள். அவர்கள் இந்திரியங்களை எல்லாம் கட்டுப்படுத்தும் பொழுது வேறொன்றை கட்டுப்படுத்த முடியாமல் போகிறது அவர்களுக்கு. அதனாலே இப்பொழுது நாம் பார்க்கிற மகர்ஷி கூட ஆணையாயிட்டிருந்தாரே, அந்த மகர்ஷி கூட கோபிஷ்டர் என்றுதான் வருகிறது ஆரம்பத்திலேயே. அவருடைய சுபாவமே கோபம். அவருடைய தம்பியும் கோபிஷ்டராக ஆகியிருக்கிறார். சாந்திர குரோதம், சாதாரண கொஞ்ச நெஞ்ச கோபம் இல்லை, மிக உச்சகட்ட கோபம் இரண்டு பேருக்கும் ஒருவருக்கொருவர். அனுபந்தாதி, அது தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. அந்த கோபத்தினுடைய அனுபந்தம், புஸ்தகத்துக்கெல்லாம் நாம் அனுபந்தம் என்று பின்னாலே தொடர்ச்சிக்கு சொல்லுகிறோம் அல்லவா, அதே மாதிரி அந்த கோபத்தினுடைய அனுபந்தம் வருகிறது அடுத்த ஜென்மத்திலே கூட. அடுத்த ஜென்மத்திலே தான் இவர் ஒருவர் ஆமையாகவும் இன்னொருவர் ஆணையாகவும் பிறக்கிறார். ஏன் அப்படி பிறக்கிறார் என்பதற்கு கூட அந்த கோபம் தான் காரணம். அவர்கள் ரெண்டு பேருக்கும் கோபம் இருந்தபடியினாலே ஒருவரை ஒருவர் சபித்துக் கொண்டு இப்படி எல்லாம் ஆமையாகவும் ஆணையாகவும் பிறந்த அப்பொழுதும் கூட அந்த கோபம் தொடர்கிறது அவர்களுக்கு. சில சமயங்களில் பார்த்தால் இந்த குணாதிசயங்கள் எல்லாம் வேடிக்கையாக இருக்கும். போன ஜென்மத்தில் இருக்கிற அந்த வைரமோ அந்த கோபமோ அடுத்த ஜென்மத்தில் கூட தொடர வேண்டுமா என்ன அவர்களுக்கு தொடர்ந்தது. அதே ரெண்டு பேருக்கு
சரசி நகமுகே பாதபே கண்டசைலே. இப்பொழுது கருடன் கதைக்கு வரும். நாம் இதுவரையில் பார்த்த அண்ணன் தம்பி கதை அது வேறு கதை. அவர்கள் ஆமையாகவும் ஆணையாகவும் தெரிந்த கதை இருக்கட்டும். அந்த ஆமையும் ஆணையும் கருடன் கதையில எப்படி நுழைகிறார்கள் என்றால், அந்த ஆமையாகவும் ஆணையாகவும் பிறந்த அடுத்த ஜென்மத்திலே பிறந்த அந்த இரண்டு முனிவர்கள் இருக்கிறார்களே, அவர்கள் மிக பெரிய அளவில் இருந்தார்கள். இந்த யானை என்பது உருவத்திலே மிகப்பெரியதான யானை, பல யோஜனைகள் உயரம் கொண்ட யானை. அதை விட பெரிய ஆமை. இவ்விரண்டுக்கும் சண்டை நடந்து கொண்டே இருந்தது. அந்த சமயத்திலே கருடன் அவர்களிடம் எதற்காக சென்றார் என்றால், கருடன் அவ அம்மா சொல்லி கொடுத்தபடி வேடச்சேரியில் இருக்கிற அத்தனை பேரையும் பட்சித்த பிறகும் கூட அவருக்கு இன்னும் தீனி வேண்டி இருந்தது. அவர் அப்பாவிடம் போனார். கருடனுடைய அப்பா கஷ்யப மகர்ஷி என்ற பெயர். அவரிடம் இதை விண்ணப்பித்தார். நான் வேறு எதையாவது தின்ன வேண்டும் என்றால் எதை சாப்பிடலாம் என்று அப்பாவிடம் யோசனை கேட்டார். அப்பா சொன்னார், ஒரு யானை இருக்கிறது மிக பெருசாக, ஒரு ஆமை இருக்கிறது மிக பெருசாக, அந்த ரெண்டும் எப்பொழுதும் சண்டை போட்டுக் கொண்டே இருக்கிறது, அதை நீ தின்று விடு என்று. அதற்காக அவ்வளவு பெரிய யானையை தன்னுடைய நகம் இருக்கிறதே, கால் நகம், அதாலேயே தூக்கி எடுத்து விட்டார். அதே மாதிரி அவ்வளவு பெரிய ஆமையை இன்னொரு நகத்தாலே தூக்கி எடுத்து விட்டார். எடுத்து கொண்டு போய் சரசி ஒரு குளத்திலே, நகமுகே தன்னுடைய நகத்தினுடைய நுனியிலே, பாதபே ஒரு மரத்திலே, கண்டசையிலே ஒரு பாறையிலே, இங்கெல்லாம் கொண்டு வைக்க வேண்டியதாகிற்று. எதற்காக மரம் தேவைப்பட்டது என்றால், இரண்டையும் தூக்கி கொண்டு போய்விட்டார். ஆனால் அதை சாப்பிட வேண்டும் என்றால் நகத்திலே தொங்குகிற ஆமையும் ஆனையும் எப்படி சாப்பிடுவது? அதற்காக ஏதாவது ஒரு இடத்துல உட்கார்ந்து கொண்டு சாப்பிட வேண்டும். பட்சியானபடினாலே ஒரு மரத்திலே உட்கார்ந்து கொண்டு சாப்பிடலாம் என்று ஒரு மரத்தை தேடிக்கொண்டு போகிறார். ஆனால் சாதாரண மரங்கள் எல்லாம் கருடன் உட்காருவதற்கு போதாததாக இருந்தன. அதனாலே பெரியதொரு ஒரு மரம் ஒன்று, ஒரு அத்தி மரம் என்று வைத்துக் கொள்ளலாம். அது நீண்ட கிளையை வைத்திருந்தது. அது கருடன் தன் மீது உட்காருவதற்காக அதுவாகவே இடம் கொடுத்தது. ஆனால் கருடன் அந்த கிளையிலே உட்கார்ந்த உடனே அந்த கிளை நொறுங்கி விழுந்து விட்டது. அடப்பாவமே, ஏனாயிற்று என்றால், கருடனுடைய பாரம் வேறு, கருடன் தூக்கி கொண்டு வருகிற ஆமையினுடைய பாரம், அந்த யானையினுடைய பாரம் எல்லாமாக சேர்ந்து அந்த கிளையையே முறித்து விட்டது. பிறகு என்ன பண்ணுவது? துரதிருஷ்டவசமாக அப்பொழுதுதான் கருடன் பார்த்தா, அந்த கிளையிலே சில குரு முனிவர்கள், சின்ன ரூபம் கொண்டிருக்கிற பாலகில்ய ரிஷிகள் எல்லாம் கிளையிலே தொங்கிக் கொண்டு தபஸ் பண்ணி கொண்டிருந்தார்கள். இப்பொழுது கருடனுக்கு அடுத்த பிரச்சனை வந்தது. அந்த கிளை முறிந்து போன கிளையை அப்படியே தரையில் விழட்டும் என்று விட்டுவிட்டால் அத்தனை ரிஷிகளும் செத்து போவார்கள். நாம் போன ஸ்லோகத்திலேயே பார்த்திருக்கிறோம், பிராமணர்களை, தபஸ்விகளை, ரிஷிகளை, சமாவான்களை கருடன் கொல்ல மாட்டார் என்று. இப்பொழுது 60,000 ரிஷிகள் இருக்கிறார்களே, இவ்வளவு பெரிய கிளையிலே அந்த கிளையை எப்படி கீழே போட முடியாது. கருடன் என்ன பண்ணினார்? அந்த கிளையையும் உங்களை எடுத்துக்கொண்டார். ஏற்கனவே நகத்திலே ஆமை ஒன்று தொங்கிக் கொண்டிருக்கிறது பெருசாக, யானை ஒன்று தொங்கிக் கொண்டிருக்கிறது இன்னும் பெருசாக. இப்பொழுது அந்த மரக்கிளை வேறு தனியாக எடுத்துக்கொண்டு அந்த வாலக்கில்யர்களை சாக விடாமல் தடுக்க வேண்டுமே என்பதற்காக, அவர்களை எங்கேயாவது ரட்சிக்க வேண்டுமே என்பதற்காக மறுபடியும் தங்கள் அப்பாவிடமே கேட்டார் என்ன பண்ணுவது என்று. அவர் கஷ்யப முனிவரானவர் அந்த வாலக்கில்ய மகர்ஷிகளிடம் கெஞ்சினார், நீங்கள் எல்லாம் பிழையை பொறுத்தருள வேண்டும், தயவு செய்து இந்த கிளையை விட்டுவிட்டு நீங்கள் வேறு இடத்துக்கு போய்விடுங்கள், இல்லை என்றால் இந்த கிளை எங்கேயாவது விழுந்து உங்கள் உயிருக்கு ஆபத்தாகிவிடும் என்று சொன்ன அவருடைய கெஞ்சலை, அவருடைய வேண்டுகோளை ஏற்று வாலக்கில்ய முனிவர்கள் எல்லாம் வேறு இடத்துக்கு போய்விட்டார்கள். அதற்கு பிறகுதான் அந்த கிளையை கீழே போட முடிந்தவரால். அது போட்டும், இவர் இப்பொழுது யானையும் ஆமையும் சாப்பிடுவதற்கு ஏதாவது ஒரு இடம் வேண்டுமே, அது எங்கே என்றால் கண்டசைலே. அது ஒரு பெரிய ஒரு பாறை, அது கூட கிட்டத்தில் இல்லை, வெகு தூரம் பறந்து காசியபரதான் சொன்னார் எங்கே இருக்கிறது என்று. அங்கே போய் ஒரு மலை மாதிரி ஒரு இடம் இருந்தது. அந்த மலைப்பாறையிலே உட்கார முடிந்தது. உட்கார்ந்து சாப்பிட்டார். துண்டாகிரே கண்டரந்திரே ததனுச்ச ஜடரே. இந்த யானையும் ஆமையும் முதலிலே நகமுகே இருந்தார்கள்.
பிறகு துண்டாகிரே என்றால் பட்சிகளுடைய அலசு இருக்கும் அல்லவா, பூராக மூக்கு, மூக்கேதான் வாய், அதனுடைய நுனியிலே வந்தார்கள். ஏனென்றால் சாப்பிடுவது என்றால் நகத்திலே இருந்தால் சாப்பிட முடியாது, அதனால வாயால தானே கொத்தி சாப்பிட வேண்டும். அங்கே வந்தார்கள் அவர்கள். அதற்கடுத்தது கண்டரந்திரே, கண்டம் என்றால் கழுத்து, ரந்திரம் என்றால் ஓட்டை. கழுத்தோட்டை என்று இங்கே எது சொல்கிறார் என்றால் தொண்டையைத்தான். விழுங்கும் பொழுது தொண்டை வழியாகத்தானே போக வேண்டும், அந்த தொண்டை தான் கண்டரந்திரம். அங்கே போனார்கள். ததனுச்சா அதற்கப்புறம் ஜடரே, அந்த கருடனுடைய வயிற்றிலே போனார்கள். அவர்கள் எவ்வளவோ இடத்துக்கு மாறி மாறி போகிறார்கள் அல்லவா. நகமுகத்தில் முதலிலே, பாதகத்தில் இரண்டாவது, கண்டசீலத்திலே மூன்றாவது, துண்டாகிரத்திலே நாலாவது, கண்டரந்திரத்திலே அஞ்சாவது, ஜடரே ஆறாவது என்று இத்தனை இடங்களுக்கு அந்த ஆமையும் போகிறார்களே. அப்பொழுது நிர்விசேஷம் யுஜுத்சு, அவர்கள் சண்டையை நிறுத்தவே இல்லை. யுஜுத்சு என்றால் யுத்தத்தில் இச்சு என்ற அர்த்தம். யுத்தம் பண்ணுவது, அவர்கள் பரஸ்பரம் சண்டையிட்டுக் கொள்வதை நிறுத்தாமல் அதிலே விருப்பம் கொண்டவர்களா. நிர்விசேஷம் என்றால் வித்தியாசமே இல்லை. அவர்கள் தொண்டையில் இருந்த போதும் சண்டை போட்டார்கள், வயிற்றிலே போன பொழுதும் சண்டை போட்டார்கள், பாறையிலே விழுந்த போதும் சண்டை போட்டார்கள், எப்பொழுதும் சண்டையே போட்டுக் கொண்டிருந்தார்கள் என்று அவர்களை மட்டம் தட்டி அவர்களிடம் உள்ள குறையை காண்பிக்கிறது. இது அப்படி இருக்கிறபடியினால்தான் அவர்களை சாப்பிட்டு விடலாம் என்று கஷ்யப்பர் சொல்லி அனுப்பித்திருக்கிறார். அவிதித நகர ஸ்ரேணிதமுஷ்ட்ராதிகாதவு, அந்த ரெண்டு பேரும் கருடன் இவ்வளவு தூரம் பண்ணுகிறார்கள். நகத்தினாலே, நகத்தினுடைய நுனியிலே பிடித்து கொண்டு போகிறார், பல்லிலே கூட கடிக்கிறார். சாப்பிடும் பொழுது எவ்வளவோ வலி ஏற்படும் அல்லவா, அந்த வலியை கூட அவிதித தெரிந்து கொள்ளாமல் அவர்கள் சண்டை போடுவதே குறியாக இருந்தார்களாம். தனக்கு கருடன் பண்ணுகிற இத்தனை அபிகாசங்கள், கடித்தல், துப்புதல், குதறுதல், இதெல்லாம் கூட லட்சியம் பண்ணாமல் சண்டை போட்டுக் கொண்டிருந்தது வேடிக்கையாகத்தான் இருந்தது. அப்படிப்பட்ட அந்த ரெண்டு பேரையும் ஜீவகிராகம் கிரஹீத்வா, உயிரோட அப்படியே எடுத்துக்கொண்டு சாப்பிட ஆரம்பித்து விட்டார். கொன்றுவிட்டு சாப்பிடுவது என்று பல இடங்களிலே வழக்கமாயிற்றே. இவர் ஜீவகிராகம் கிரஹீத்வா பக்ஷயன். கமட கரட்டினோ, கமட்டம் என்றால் ஆனை, ஆமை, கரட்டி என்றால் ஆனை. ஆமையையும் ஆனையையும் பக்ஷயன்னே சாப்பிடுகிற பக்ஷி மல்லஹா, பட்சிகளுக்குள்ளே வீரனாக இருக்கிற அந்த கருடனானவன் அவ்யாதி அஸ்மானி அபவ்யாதி, நம்மளை காப்பாற்றட்டும், அமங்கலங்களில் இருந்து காப்பாற்றட்டும், நம்மை மங்களமே வரும்படியாக அமங்கலங்கள் நீங்கும்படியாக ரட்சணத்தை பண்ணட்டும் என்று பிரார்த்தனை. இப்பொழுது ஸ்லோகத்தினுடைய ஆபாத்தமான அர்த்தம் முடிந்து போயிற்று. பொழிப்புரை. வில்லிவலம் வேதாந்த பாவதூக நாராயணாச்சாரிய சுவாமியினுடைய பொழிப்புரை. ஒரு கதை மாதிரி எழுதுகிறார். வெகு காலமாக அதெல்லாம் அந்த பதங்கள் எல்லாம் ஸ்லோகத்தில் இல்லாமல் இருக்கலாம், நமக்கு புரிவதற்காக. அங்கே ஒரு குளத்தில் அது இருக்கிறது, சரசி என்கிற பதம் இருக்கிறது. அங்கே ஓர் ஆமையும் யானையும் அந்த பதமும் இருக்கிறது. கமட கரட்டி நவ் என்று சண்டையிட்டுக் கொண்டிருந்ததை யுஜுத்சு என்ற பதம் இருக்கிறது, யுத்தம் பண்ணி கொண்டிருந்தார்கள் என்று கருடன் கண்டான். அப்படியே நகத்தினால் தூக்கி கொண்டான். நகமுகே பதம் இருக்கிறது. மரத்தில் உட்கார்ந்தான். பாதபே என்ற பதம் இருக்கிறது. மரம் முறிந்தது அந்த பதம் அந்த கதையில இருந்த அந்த நிகழ்ச்சிக்கு இங்கே இந்த ஸ்லோகத்திலே பதம் இல்லை. மரம் முறிந்தனாலே மலைக்கு தாவினான், அது இருக்கிறது. கண்ட செயலே அதுவும் சரிந்தது. அப்பொழுது மூக்காலே கொத்தி அவர்களை இரண்டு பேரையும் விழுங்கினார். அப்போதும் கூட அவை தம்முள் சண்டையை நிறுத்தாமலே வயிற்றுக்குள் போயின. அந்த சண்டையில அவ்வளவு சுவாரஸ்யம், தன்னை இன்னொருத்தன் சண்டை போட்டு குத்துறானேங்கிறது கூட இல்லை. இப்போ நகத்தின் பற்களின் கூர்மையை அவை அறியவே இல்லை. நகத்தின் கூர்மையையும் பற்களின் கூர்மையையும் அவை அறியவே இல்லை. இது ஒரு மனத்தத்துவம் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். நமக்கு ஒரு வலி தெரிய வேண்டும் என்றால் அந்த வலியை பற்றிய சிந்தை இல்லாமல் வேற ஏதோ அதைவிட ஒரு உக்ரமான மனோபாவம் நமக்கு இருந்தால்
வலி ஏற்படுத்தினால் கூட தெரியாது. இதெல்லாம் மனஸ்தத்துவ சாஸ்திரம். இந்த கருடன் இவரை பல்லாலே குத்துகிறார். சாதாரண சமயமா இருந்தால் ரொம்ப வலிக்கும். ஆனால் இந்த இரண்டும் மனசு வேற எங்கேயோ இருந்தது, பரஸ்பரம் சண்டையில. அந்த சண்டையில போடச்ச இது அவருக்கு உரைக்கவே இல்லை, வலிக்கவே இல்லை, அறியவே இல்லை. அவிதிதனகர என்று அப்படியே உயிருடன் அவற்றை விழுங்கி விட்டார். அது எங்க இருக்கு ஸ்லோகத்தில்? நஜீவ கிரகம் கிரகித்வா பக்ஷகன் என்று. இவ்விதம் செய்த கருடன் நம்மை அமங்களிலிருந்து காக்கட்டும், அமங்களங்களிலிருந்து காப்பாற்றட்டும் என்று இந்த ஸ்லோகத்தினுடைய பொழிப்புரை முடிந்தது. இந்த ஸ்லோகத்திலே நமக்கு சில நீதிகள் இருக்கின்றன. அவற்றை முதலிலே பார்த்து விடலாம். முதல் நீதி, கோபம் என்பது எவ்வளவு கொடியது, எவன் கோபிக்கிறானோ அவனுக்கு எவ்வளவு பாதகங்களை அது பண்ணுகிறது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். சாந்திர குரோதானுபந்தாதி முதல் பதத்திலேயே கோபம் இந்த ரெண்டு பேருக்கும் சாந்திரமாக, அதிகமாக, உக்கிரமாக, தீக்ஷ்ணமாக, கொடியதாக இருந்தபடியினாலே அவர்களுக்கு இவ்வளவு பேராபத்தெல்லாம் ஏற்பட்டது. நமக்கு நீதி, கோபம் இருக்கலாம், சில இடங்களிலே கோபம் வேண்டியதுதான், இருந்தாலும் கூட சாந்திரமாக இருக்கக்கூடாது, அது கொஞ்சம் தனித்து கொள்ளக்கூடியதாகத்தான் இருக்க வேண்டும் என்று. அதேதான் இன்னொரு விதமாக சொன்னால், கோபம் இருந்தது, சாந்திரமாகவே இருந்தது என்று கூட வைத்துக் கொள்வோம். தனக்கே ஒரு பேராபத்து வந்த போதாவது பகைமையை மறக்க வேண்டும் என்று. இப்போ இந்த யானை இருக்கிறது, ஆமை இருக்கிறது, இந்த ரெண்டு பேரையும் சேர்த்து ஒருத்தன் இன்னொருத்தன் மூணாவது மனுஷன் கருடன்கிறவன் எடுத்துக்கொண்டு போகிறானே, அப்பொழுது இந்த ரெண்டும் ஒற்றுமையாக இருக்க வேண்டாமோ? இந்த ரெண்டு பேருக்குள்ள இருக்கிற துவேஷமா இப்பொழுது முக்கியம். ரெண்டு பேரையும் சேர்த்து மூணாமத்தன் கவ்வி கொண்டு போகிறார். அந்த சமயத்திலாவது துவேஷத்தை விட வேண்டாமோ? மூன்றாவது நீதி, இடத்துக்கு ஏற்ப மனநிலை மாற வேண்டும், எல்லா இடங்களிலும் ஒரே மாதிரி இருக்கக்கூடாது என்று. அந்த மூன்றாவது நீதியை தான் இந்த ஸ்லோகம் வற்புறுத்தி சொல்வது போல தோன்றுகிறது. என்றால் இங்கே அங்கே 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 என்று பல இடங்களை சொல்லுகிறார். நகமுகே, பாதபே, கண்டசைலே, துண்டாகிரே, எத்தனை இடங்கள். எந்த இடத்துக்கு போனாலும் இடமாற்றம் ஏற்பட்டால் கூட அந்த துவேஷம்தான் முக்கியம், பகைமைதான் முக்கியம், சண்டை தான் முக்கியம் என்று போட்டுக் கொண்டிருந்ததுதான் தப்பு. இடம் மாறி போச்சா, அப்பொழுது நம்முடைய மனநிலையும் மாற்றிக்கொள்வோம் என்று இருக்க வேண்டும். நாலாவது விஷயம், ஒருவனுக்கு கோபம் அதிகமாக ஏறினால் வலி கூட தெரியாது என்று. நம்முடைய எண்ணம் மொத்தம் வேறொன்றிலே இருக்குமானால் நமக்கு ஏன் வலி தெரிய போகிறது? ஹிரண்யகசிப்பு பண்ணின வலியெல்லாம் பிரகலாதனுக்கு ஏன் தெரியவில்லை என்று கேட்டார் பாகவதத்திலே. அவன் அதை பற்றி நினைத்தால் தானே வலி நமக்கு தெரிய வேண்டும் என்றால் அந்த எண்ணம், அதை பற்றி நினைப்பு இருக்க வேண்டும். அவன் பகவானை பற்றி நினைத்துக் கொண்டிருக்கிறான், அவனுக்கு வலி தெரியவில்லை என்று. அதே மாதிரி தான் இங்கே நல்லதை நினைத்தாலும் வலி தெரியாது, வேறொன்று எதுவா இருந்தாலும் கெட்டதா இருந்தாலும் இவர்கள் பரஸ்பர துவேஷத்தை நினைத்துக் கொண்டு சண்டையை போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அந்த சமயத்திலே தனக்கு ஏற்படுகிற வலி எல்லாம் கூட தெரியாது. மகா யுத்தங்களெல்லாம் கூட அப்படித்தான். யுத்தத்திலே மூர்தன்யமாக இருப்பவர்களுக்கு அப்பொழுது யுத்தத்தில் நடக்கிற அம்படி முதலியவை எல்லாம் தாங்கிக் கொள்ளும்படியாக ஆகிவிடும். காரியம் பண்ணிக்கொண்டே இருப்பார்கள், சண்டை போடுவது. ஐந்தாவது நீதி, உறவினர் ரெண்டு பேர் சண்டையிட்டால் லாபம் வேறு யாரோ மூன்றாம் அவனுக்கு என்பதை இந்த கதையே நமக்கு தெரிவிக்கிறது. இங்கே ஆமைக்கும் ஆனைக்கும் சண்டை. யார் ஜெயித்தார்கள், யாருக்கு லாபம்? ரெண்டு பேருக்கும் இல்லை. மூணாவதாக ஒருத்தன் வந்தான் கருடன் என்று. அவன் இந்த ரெண்டு பேரையும் சண்டை போட்டுக்கிற ரெண்டு பேரையும் எடுத்துன்னு போயிட்டான். இவர்கள் சண்டை போடாவிட்டால் கஷ்யபரே கூட அவர்களை சாப்பிடு என்று கருடனுக்கு சொல்லி இருக்க மாட்டார். லோகத்திலே எத்தனையோ ஜீவராசிகள் இருக்கின்றன, எல்லாரையும் அவர் சாப்பிட சொல்ற, எல்லாரையும் சாப்பிடக்கூடாது என்ற எண்ணத்தினாலே தானே கஷ்யபரை போய் யோஜனை கேட்கிறார். அவர் சண்டை போடுவர்களை சாப்பிடலாம் என்று சொல்லிவிட்டார். அதனாலே நாம் பந்துக்களோடு கூட சண்டையெல்லாம் போடக்கூடாது. சின்ன சண்டை போட்டா கூட
லாபம் யாருக்கு தெரியுமா? இவா 2 பேருக்கும் இல்ல, மூணாவதா ஒருத்தா அதுல லாபம் அடிச்சுட்டு போவான் அப்படிங்கிற கதை. அடுத்தது ஒரு நீதி, அமங்கலங்களை பற்றி இந்த ஸ்லோகம் பேசி இருக்கிறது. சண்டை போடுறதுங்கிறதே கூட ஒரு அமங்கலம், மரம் முறிகிறது ஒரு அமங்கலம். அந்த அமங்களை சண்டை போடுறவர்கள் ஒரு அமங்கல கர்த்தாக்கள். அந்த அமங்கலயங்களை எல்லாம் நீக்குபவர் கருடன். இந்த விருத்தாந்தத்திலே அப்படிதான் வருகிறது. அப்பொழுது நான் பண்ணுகிற பிரார்த்தனை என்ன? அவ்யாதஸ்மானபவ்யாதி, அமங்கலத்தில் இருந்து எங்களை காப்பாற்றட்டும். எந்த கருடன்? இந்த ஆமையையும் ஆனையையும் ரட்சிப்பதன் மூலம் சண்டை என்கிற அமங்கலத்தை தவிர்த்தாரே, அந்த கருடன் எங்களுக்கு ஏற்படுகிற எல்லா அமங்கலத்தையும் தவிர்க்கட்டும் என்று நீதிகளை பார்த்தாயிற்று. இப்பொழுது வேண்டுகோள் இருக்கிறதே, அஸ்மான் அவ்யாத பவ்யாதி, அவ்யாதஸ்மான் அபவ்யாதி என்று. அதிலே என்ன பொருத்தம் என்று நாம் பல ஸ்லோகங்களிலே பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த ஸ்லோகத்திலே கருடனுக்கு எந்த கதை சொல்லி இருக்கிறாரோ அதற்கு பொருத்தமான பிரார்த்தனையை கருடனிடம் பண்ணுகிறார் என்று. இந்த ஸ்லோகத்திலே என்ன என்றால், முதலிலே கமடத்தையும் கரட்டியையும் பத்தி பேச்சு. கரடியின் தமிழ்ல சொன்னதுலே அர்த்தம், கரட்டியின் சம்ஸ்கிருதத்துல சொன்னா யானையின் அர்த்தம். கமட கரட்டி நௌ என்று இந்த ஸ்லோகத்திலே சொல்லவில்லை அவர்களுடைய அளவை பற்றி, எவ்வளவு பெரியவை என்று பற்றி. ஆனால் மகாபாரதத்திலே அதை பற்றி ஸ்பஷ்டமாக வர்ணனம் இருக்கிறது. மிக மிக பெரியவை, பல பல மைல்கள் தூரத்துக்கு பெரியவை. ஆனாலும் கூட அவற்றை சாப்பிட்டு விட்டார் கருடன். இதிலிருந்து கருடனுடைய பிரபாவம் நமக்கு புரிகிறது. கருடன் எவ்வளவு பெரிய ஆகார அதையெல்லாம் தின்று தீர்க்கிறார் என்று. மிக பெரியவற்றையெல்லாம் அழிக்க வல்லவர் கருடர் என்பது இந்த விருத்தாந்தம் உணர்த்துகிறது நமக்கு. அப்படியானால் என்னுடைய அபவ்யம் இருக்கிறதே, அதாவது துரதிருஷ்டம் என்கிற அமங்கலம் இருக்கிறதே, அது மிக பெரியதாக இருக்கிறது என்று எனக்கு தெரியும். அது அமங்கலம் மிக பெரியதாக இருப்பதால் தானே நான் சம்சாரத்திலே உழன்று கொண்டிருக்கிறேன். நமக்கு எவ்வளவோ சம்சார துக்கங்கள் எல்லாம் வருவதெல்லாம் அமங்கலங்கள் தானே. மிகப்பெரிய அமங்கலம் என்று தெரியும். அந்த மிகப்பெரியதை போக்கும்படி கருடனிடம் வேண்டலாமா என்றால், இந்த கதையை கேட்டவர்கள் வேண்டலாம் என்பார்கள். ஏனென்றால் கருடன் மிகப்பெரியதை எல்லாம் தின்று தீர்த்தலாம். அதனாலே என்னுடைய அபவ்யமானது மிகவும் பெரியதாக இருந்தாலும் கூட கருடனிடம் சென்று வேண்டினால் அது நாசமாகிவிடும் என்று. இன்னொரு பொருத்தம், சாந்திரமான குரோதம் என்று ஒரு அபவ்யம். சாந்திர குரோதானுபந்தாத், சாந்திர குரோதம் என்பதே கூட ஒரு அபவ்யம். சில சமயங்களிலே நமக்கு கூட கோபம் நேரிடலாம். அந்த 2 முனிவர்களுக்கு சாந்திர குரோதம் ஏற்பட்டதே, அந்த அபவ்யம் இந்த ஸ்லோகத்திலே பேசப்படுகிறது. இன்னொரு அபவ்யமும் பேசப்படுகிறது. எல்லா இடத்திலும் என்றால் யுத்தத்தில் விருப்பம். இங்கே இருக்கிற பதம் யுயுத்சு என்று, விருப்பம் கொண்டவர்கள் 2 பேர் என்று அர்த்தம். அதிலே அபவ்யம் என்ன என்றால், இந்த இடம்தான் என்று கணக்கு கிடையாதா? உள்ளத்தில் சண்டையிட்டுக் கொண்டால் சரி, அதற்கு பிறகு நகத்தினுடைய முகத்தில் கூடவா, அங்கு வரும்போது கூடவா சண்டையிட வேண்டும், தொண்டையில் போகும்போது கூடவா சண்டையிட வேண்டும்? அது ஒரு அபவ்யம். யுயுத்சாவே அபவ்யம்தான், குரோதமே அபவ்யம்தான். வலி அறியாமை என்பது இன்னொரு அபவ்யம். தன்னுடைய வலி கூட தெரியாமல் அவ்வளவு முன்முறமா அந்த சண்டையிலே என்று. இந்த அபவ்யங்கள் எல்லாம் இருக்கும் இடமில்லாமல் பண்ணிக கருடன். அந்த ஆமையும் ஆனையும் இருந்தால் தானே குரோதமும் யுயுத்சாவும் வலி அறியாமையும் இருக்க போகிறது. அந்த அபவ்யங்களுக்கெல்லாம் அதிகரணமான அந்த 2 ஜந்துக்களையே ஒழித்து விட்டால் அபவ்யம் போய்விடுகிறது. அந்த மாதிரி பண்ணாமல் எங்களுக்கு வந்திருக்கிற அபவ்யத்தை மட்டும் போக்கி எங்களை ரட்சிக்க வேண்டும். அவ்யாத் என்று ஒரு பதம் இருக்கிறது.
அபவ்யத்தை போக்கு என்று மாத்திரம் இருந்ததானால் அந்த யானைக்கும் ஆமைக்கும் போக்கின விதத்திலே போக்கிவிடுவார். அது வேண்டாம். அவ்யாத் எங்களை ரட்சிக்க வேண்டும், அபவ்யம் எங்களுக்கு வரக்கூடாதபடி ரட்சிக்க வேண்டும் என்று வேண்டுகோள் இந்த கதைக்கு பொருத்தமாக இருக்கிறது. இப்பொழுது இந்த கதை மகாபாரதத்திலே ஆதி பர்வத்திலே எப்படி இருக்கிறது என்று பார்க்க போகிறோம். பெரிய கதையா இருக்கிறது. அதிலிருந்து 4-5 விஷயங்கள் மட்டும் பார்க்க போகிறோம். கருடன் போய் தன்னுடைய தந்தை கஷ்யப்பரிடம் பேசுகிறார். மாத்ரா சாஸ்மி சமாதிஷ்டஹ நிஷாதான் பக்ஷயேதி வை. மாத்ரா என்னுடைய அம்மாவான வினதியினாலே சமாதிஷ்டஹ அஸ்மி கட்டளையிடப்பட்டிருக்கிறேன். என்னுடைய அம்மா எனக்கு ஒரு கட்டளையிட்டிருக்கிறாள். என்ன என்றால் நிஷாதான் பக்ஷய, வேடர்களை நீ தின்று விடு, வழியில் இருப்பவர்களை என்று. நான் அதை கேட்டேன். அது அந்த காரியம் ஆயிடுத்து. பக்ஷயித்வா சஹஸ்ரஷா, ஆயிரக்கணக்கிலே தின்று கொன்று குவித்தாயிற்று, சாப்பிட்டாயிற்று. நச்சமே திருப்திரபவதி, ஆனால் என்ன பண்ணுவது, எனக்கு பசி தீரவில்லையே. பெருந்தீனி தின்றாயிற்று, அம்மா சொன்னதை கேட்டாயிற்று, ஆனால் இன்னும் வேண்டி இருக்கிறதே, என்ன பண்ணுவது. தஸ்மாத் போக்தவ்யமபரம் பகவன் பிரதிஷஸ்வமே. பகவானே என்று, பூஜ்யரே என்று மதிப்போடு கூட தந்தையான கஷ்யபரை கூப்பிட்டு பேசுகிறான் கருடன். அபரம் போக்தவ்யம், இன்னொரு தீனி, நான் இன்னும் எதை சாப்பிடலாம் என்பதை மே பிரதிஷஸ்வ, எனக்கு காட்டி கொடுப்பாயாக. அம்மா சொன்னாள், அதன்படி பண்ணினேன், நிறைய சாப்பிட்டேன், இன்னும் வேண்டி இருக்கிறது, அதனாலே அப்பாவிடம் யோசனை கேட்கிறேன் என்று கேட்கிறேன். யத் பூக்த்வா மிருதமாஹர்த்தும் சமர்த்தஸ்யாமஹம் பிரபோ. பிரபுவே, எந்த தீனியை நான் தின்றேனானால் என்னுடைய காரியம் வெற்றி அடையும். என்ன காரியம்? இப்பொழுது ஒரு காரியத்துக்காக போய்கொண்டிருக்கிறார் அவர். அமிர்தமாஹர்த்தும், சொர்க்கலோகத்துக்கு போய் தடை பண்ணினவர்களை எல்லாம் ஜெயித்து அமிர்தத்தை கொண்டு வந்து வினதைக்கு கொடுக்க வேண்டும். அந்த காரியத்துக்காக போய்கொண்டிருக்கிறார். அது சுலபமான காரியம் இல்லையே. அதற்கான சாமர்த்தியம் வேண்டும், ஆற்றல் வேண்டும் என்றால் எது நமக்கு வேண்டுமோ அதற்கேற்ற சாப்பாடு சாப்பிட வேண்டுமே. எத் புக்த்வா அமிர்தமாஹர்த்தும் சமர்த்தஸ்யாம், எந்த தீனியை தின்றேனானால் அமிர்தாகரணத்துக்கு வேண்டிய சக்தி எனக்கு ஏற்படுமோ அது என்ன என்பதை எனக்கு சொல்லிக் கொடும் என்று தன்னுடைய தந்தையிடம் கேட்கிறார். நமக்கு என்ன நீதி கிடைக்கிறது? நம்முடைய வாழ்க்கையில என்ன குறிக்கோள் என்று பார்த்து கொண்டு அதற்கேற்ற ஆகாரத்தை சாப்பிட வேண்டும். பல்வேறு விதமான ஆகாரங்களுக்கு பல்வேறு விதமான குணங்களையும் சக்திகளையும் பண்ணுகிற சாமர்த்தியம் இருக்கிறது. அதனால்தான் சாத்விக ஆகாரங்கள் என்பது பிராமணர்களுக்கு முமுட்சுக்களுக்கு விதிக்கப்படுகிறது. அது வேறு விதமாக இருக்கிறது. அதே சமயத்திலே க்ஷத்திரியர்களுக்கு யுத்தத்திலே ஜெயிக்கும்படியாக வீரியம், சக்தி அதெல்லாம் கூடும்படியான ஆகாரம் அது வேறு விதமாக இருக்கிறது. வைசியர்களுக்கு வேறு விதமான ஆகாரமாக இருக்கிறது. அவரவர்களுடைய தொழில்களுக்கு ஏற்ப விதிக்கப்பட்ட ஆகாரமும் மாறுபடுகிறது. இப்பொழுது எந்த சாஸ்திரத்திலும் சொல்லாத ஆகாரம் ஒன்றை கேட்கிறார். நான் அமிர்தாகரணம் பண்ண வேண்டுமே, அதற்கு என்ன ஆகாரம்? கஷ்யபர் என்பவர் பெரிய பிரஜாபதியான ரிஷியானபடினாலே அவருக்கு தெரியும் எல்லாம் என்று இவர் தன்னுடைய தந்தையிடம் போய் கேட்கிறார். நமக்கு நீதி சாப்பாட்டுக்கேற்ற சாமர்த்தியம் கிடைக்கும் என்று. நாம் என்ன சாப்பிடுகிறோமோ அதனுடைய விளைவை அந்தந்த பொருள்கள் அதற்கு ஏற்றபடியான விளைவை ஏற்படுத்தும் என்று. இப்பொழுது கஷ்யபர் பதில் சொல்லுகிறார். ஒரு பழங்கதை ஒன்றை ஆரம்பிக்கிறார். ஆசீத் விபாவசுர் நாம மகர்ஷி கோபனோ பிருஷம். முன்னொரு காலத்திலே விபாவசு என்ற பெயருடைய மகர்ஷி ஒருவர் இருந்தார். அவர் மிகவும் கோபிஷ்டராக இருந்தார். மகர்ஷியாக இருந்தாலும் கூட கோபக்காரராக இருந்தார்.
भ्राता तस्यानुजश्चासीत् सुप्रतीको महातपः. அந்த விபாவசு என்பவருக்கு அனுஜக பிராதா தம்பி ஒருவர் இருந்தார். சுப்ரதீகர் என்ற அவருக்கு பெயர். அவர் கூட மகா தபாக பெரிய தபஸ் புரிந்தவராக இருந்தார். ஸ்வநேச்சதி தனம் பிராத்ரா சஹைகஸ்தம் மகாமுனிஹி. அந்த தம்பி இருக்கிறாரே சுப்ரதீகர், அவர் தன்னுடைய அண்ணாவோடு கூட தங்களுக்கு இருக்கிற தனமானது ஏகஸ்தம் ஒன்று கூடி இருப்பதை அவர் விரும்பவில்லை. அதாவது தம்பி பாக பிரிவினை பண்ணிக்கொண்டு தனக்கு ஏற்பட்ட சொத்தை பிரித்து கொண்டு போக வேண்டும் என்று விரும்பினார். விபாகம் கீர்த்தயத்தேவ சுப்ரதீகோத நித்யசஹ. அதனால இந்த சுப்ரதீகர் என்கிற தம்பி விபாவசு என்கிற அண்ணாவிடம் போய் அடிக்கடி நச்சரித்து கொண்டு விபாகத்தை பற்றியே பேசிக் கொண்டிருந்தார். உம்முடைய பாதியை நீர் பிரித்துக் கொள்ளும், என்னுடைய பாதையை எனக்கு பிரித்து கொடுத்து விடும் என்று நித்தியசக அடிக்கடி பண்ணி கொண்டிருந்தார் இவர். பாக பிரிவினை பண்ணியாக வேண்டும் என்று. ஆனால் பெரியவர், அதாவது அண்ணனாக இருப்பவர், அதற்கு ஒப்புக்கொள்ளவில்லை. அவர் என்ன சொன்னார்? விபாகம் பகவோ மோகாதி கர்த்துமிச்சந்தி நித்யதா. லோகத்திலே பல இடங்களிலும் நடைபெறுகிறதைத்தான் நீ கேட்கிறாய். பல குடும்பங்களிலே அண்ணன் தம்பிகளுக்குள்ளே சொத்தை பிரித்துக் கொள்கிறார்கள் என்பது வழக்கமாகத்தான் இருக்கிறது. ஆனால் அவர்கள் எல்லாம் மோகம் உள்ளவர்கள். சொத்தை பிரிப்பது என்பது தேவையற்ற ஒன்று. ஏதோ ஒரு அறியாமையினாலே உனக்கு இது எனக்கு இது என்று பிரித்துக் கொள்ளலாம் என்று பார்க்கிறார்கள். ஏன் இரண்டும் சேர்ந்து 2 பேருக்கும் என்று வைத்துக் கொண்டால் என்ன தப்பு? ததோ விபக்தா அந்யோன்யம் நாத்ரியந்தே சமோகிதா. அவர் பிரிக்காவிட்டால் என்ன தப்பு என்று கேட்டால், இவர் பதிலுக்கு என்ன கேட்கிறார்? தம்பி பிரித்தால் என்ன தப்பு என்று கேட்கிறார். அதற்கு பதில் சொல்கிறார் அண்ணா, பிரித்தால் தப்பு இருக்கிறது என்று. என்ன தப்பு என்றால், விபத்தாக பாகப்பிரிவினை நடந்து சொத்து 2ஆக பிரிந்து போய் விட்டதானால் அந்யோன்யம் நாத்ரியந்தே, அண்ணா தம்பிகளுக்குள்ளே இருக்கிற உறவு பிணைப்பு என்பது தளர்ந்து போகிறது. பரஸ்பரம் ஒருவருக்கொருவர் ஆதரவு குறைந்து போகிறது. அவர்கள் மோகிதர்களாக நான் தனி அவன் தனி என்று நினைத்து கொண்டு விடுகிறார்கள். அதுவே பெரிய தவறு. ததஸ்வார்த்தபரான் மூடானே பிருதக் பூதான் ஸ்வகைர்தனைஹி. தங்களுக்கான தனங்களாலே பிருதக் பூதான் தனியாக ஆகிவிட்டால் அவர்கள் சுவார்த்தபரர்களாக ஆகிறார்கள். இது என்னுடைய சொத்தானபடியினாலே இதை வளர்த்து இதனால் எனக்கு நன்மை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் என்ற சுயநலம் அதிகமாகிறது. குடும்பத்துக்கு மொத்தத்துக்குமான சொத்து என்றால் சுயநலம் குறைந்து நாம் குடும்பத்துக்கு நாம் அதிலே ஒரு அங்கத்தினராக பண்ணுகிறோம், சொத்தை வளர்க்கிறோம் என்ற மனோபாவம் இருக்கும். இன்னும் ஊருக்கெல்லாம் உழைப்பது, சமூகத்துக்கெல்லாம் நன்மை பண்ணுவது என்பதெல்லாம் எப்படி நல்லதோ அதே போல நம்முடைய குடும்பத்துக்கு நாம் உழைக்க வேண்டும் என்று இருக்க வேண்டும். இது எனக்கு மட்டும் என்று வைத்துக் கொண்டால் அது சுயநலமாகிறது. அது மட்டும் இல்லை, இன்னொரு தீங்கும் இருக்கிறது அதிலே. விதித்வா பேதயந்தே தானே அமித்ரா மித்ர ரூபிணஹ. நம்ம 2 பேரும் அண்ணா தம்பி 2 பேரும் பரஸ்பரம் அவ்வளவு ஆதரவு இல்லை என்று ஆகிவிட்டால் அமித்ராக மித்ர ரூபிணஹ, லோகத்தில் இருக்கிற மீதி பேரெல்லாம் வெறுமை இருக்க மாட்டார். அவர்கள் நமக்கு மித்திரன் என்கிற வடிவிலே வந்த அமித்திரர்களாக இருப்பார்கள். நமக்கு தீங்கு செய்வதற்காக நான் உனக்கு எவ்வளவு வேண்டியவன் தெரியுமா என்று சொல்லிக்கொண்டு என்ன பண்ணுவார்கள்? வேதயந்தி, அண்ணாவுக்கும் தம்பிக்கும் இருக்கிற பிளவை விரிசலை அதிகமாக்கி விட்டு போய் விடுவார்கள். உங்கள 2 பேரும் சண்டை போட்டுக்குங்கடா அப்படின்னு. அதிலே சில பேருக்கு சாமர்த்தியம் இருக்கிறது. விதித்தா தெரிந்து கொண்டேதான் நாம் பண்ணுகிற காரியம் இவா 2 பேருக்கும் இடைவெளியை அதிகமாக்கும், இவா 2 பேருக்கும் நடுவில் உள்ள பிணைப்பு குறையும் என்று தெரிந்து கொண்டே பேதயந்தி அவர்களுடைய பேதத்தை ஏற்படுத்தி விட்டு போய்விடுவார்கள் இந்த அமித்திரர்கள், லோகத்தில் இருக்கிற மீதி பேரெல்லாம்.
எல்லாத்துக்கும் மூல காரணம் என்ன? நம்ம ஒரே குடும்பம், சொத்து மொத்தம் எல்லாருக்கும் பொது அப்படின்னு வைத்துக் கொள்ளாமல் உனக்கு அந்த பகுதி எனக்கு இந்த பகுதி என்று பிரித்து கொண்டதிலே ஆரம்பிக்கிறது இவ்வளவு வம்புகளும். அதனாலே பிரிக்கவே வேண்டாம். முழு குடும்பத்துக்கும் அந்த சொத்து என்று இருக்கட்டும், எல்லாரும் அதிலிருந்து அனுபவிப்போம் என்று சொன்னார் அவர். கேட்கவில்லை தம்பி. அவர் யோசனை பண்ணி பார்த்தால் தனக்கென்று மற்ற குடும்பத்தில் இருக்கிற அண்ணாவுக்கெல்லாம் இல்லாமல் தனக்கு மட்டும் என்று பிரித்து கொண்டு போனால் அதிலே நன்மை இருக்கிறது என்று அவர் தீவிரமாக கருதினார். மறுநாள் மறுபடியும் வந்து இல்லை, பிரித்து கொடுங்கள் அண்ணா என்று சொல்றேன். நியந்தும் நகி சக்தஸ்துவம் பேதத்தோ தனமிச்சசி. அப்ப அண்ணா சொன்னார், விபாவசு அப்படிங்கிறவர் என்ன சொன்னார், உன்னை என்னாலே நியமிக்க கட்டுப்படுத்த முடியவில்லை, எவ்வளவு சொன்னாலும் உனக்கு புரியவில்லை. பேதத்தோ தனமிச்சசி, பிரித்துத்தான் அந்த பணம் வேண்டும், பிரிக்காவிட்டாலும் பணம் உனக்கு தானே, உனக்கும் எனக்கும் சேர்ந்து என்று இருக்க போகிறது, உனக்கு இல்லையா அதிலே? பிரிப்பானேன், பிரித்துத்தான் பணம் வேண்டும் என்றே நீ விரும்பி கொண்டிருக்கிறாய். நாம் ஏற்கனவே பார்த்தோம் விபாவசு என்ன பார்த்தோம், கோபனகா என்று, கோபிஷ்டர் என்று. கோபம் வந்து விட்டது அவருக்கு. யஸ்மாத் தஸ்மாத் சுப்ரதீக ஹஸ்தித்வம் சமவாப்ஸ்யசி. இவ்வளவு தூரம் நீ நிர்பந்தப்படுத்துகிற காரணத்தினாலே சுப்ரதீகனே, நீ ஒரு யானையாக பிறந்து விடு என்று சாபம் கொடுத்து விட்டார். சப்தஸ்த்வேவம் சுப்ரதீகா, இந்த சாபத்துக்கு ஆளானான் தம்பி சுப்ரதீகன். விஸ்வாவசு அசா விபாவசம் இருக்கலாம், அதா பிரவீத் அண்ணா விபாவசு கிட்டே சொன்னான், ஸ்வமப்யந்தர்ஜலசரஹ கச்சப சம்பவிஷ்யசி. நான் மாத்திரம் சாபம் கொடுக்க மாட்டேனா? எனக்கு மாத்திரம் தபசக்தி இல்லையா? நீர் என்னை யானையாக போக வேண்டும் என்று சபித்தீரானால் நான் உண்மை ஆமையாக போக வேண்டும் என்று பதிலுக்கு சபிக்கிறேன். சபித்து விட்டார். தம்பியை யானையாகுமாறு அண்ணன் சபித்தார், பதிலுக்கு அண்ணனை ஆமையாகுமாறு தம்பி சபித்தார். ரெண்டு பேரும் பரஸ்பரம் சாபம் கொடுத்து கொண்டார்கள். ரெண்டு பேரும் தபசக்தி இருந்ததை நல்லதாக பயன்படுத்தி இருக்கலாமே. இரண்டு பேருக்கும் கஷ்டம் வரும்படியாக அந்த தபஸ் பயன்பட்டது. இந்த கதையை வைத்துக் கொண்டு இப்பொழுது இந்த ஸ்லோகத்துக்கு கருத்துரையை வியாக்கியானம் எழுதியிருப்பவரே இப்படி எழுதுகிறார். பூர்வ ஜன்மத்தில் உண்டான என்பதை அடைப்புக்குறிக்குள்ளே போட்டிருக்கிறார். ஏனென்றால் இந்த ஸ்லோகத்திலே அந்த விபாவசு சுப்ரதீக கதை வரவில்லை கருட வித்தியாசத்தின் 18வது ஸ்லோகத்திலே. அதிக கோபம் என்று வந்திருக்கிறது, சாந்திர குரோதம் என்று, அது பூர்வ ஜன்மத்திலிருந்தே வந்திருக்கிறது என்பதை இவர் சுற்றி காட்டுகிறார். அவர்கள் தேவலோகத்தில் இருக்கிற குளத்திலும் கருடனுடைய நகங்களிலும் விருட்சத்திலும் குண்டு கல்லிலும் கருடனுடைய மூக்கு நுனியிலும் வயிற்றிலும் கருடனுடைய நகங்களுடையவும் பல்லுகளினுடையவும் அடிகளை அவற்றால் ஏற்படுகிற பிரகாரங்களை அறியாமல் சண்டை செய்ய இச்சித்துக் கொண்டிருக்கின்றன இந்த இரண்டு ஜந்துக்களும், ஆனை ஒன்று ஆமை ஒன்று. அவ்விரண்டையும் உயிருடன் பிடித்து பூஜித்த கருடனானவன் அடியோங்களை அமங்களத்திலிருந்து ரட்சிக்கட்டும் என்று ஸ்லோகத்தினுடைய கருத்து. இப்பொழுது மகாபாரதத்திலே மேலே தொடர்ச்சி. தத் சுத்வா பிதுர் வாக்கியம் பீமவேகோந்தரிக்ஷகः நகேன கஜமேகேன கூர்மமேகேன சாக்ஷிபதி. கருடன் கதைக்கு வந்து விட்டோம். கஷ்யபர் சொன்னதை கருடன் கேட்டார். தன்னுடைய பிதாவினுடைய வாக்கியத்தை கேட்டு கருடன் பீமவேக, பயங்கர வேகம், அந்தரிக்ஷக, ஆகாசத்திலே பறந்து போகிறார் வேகமாக. எதற்கு? அந்த யானையும் குதிரையும் இருக்கிற அந்த குளத்துக்கு போக வேண்டும். குதிரை இல்லை, யானையும் ஆமையும் இருக்கிற அந்த குளத்துக்கு போக வேண்டும் என்று.
அந்த குளத்திலே ஆமை வசிக்கிறது. யானை அந்த குளத்துக்கு போய் அந்த குளத்தை கலக்கி அந்த ஆமையோடு சண்டைக்கு போகிறது. அந்த குளத்துக்கு கருடன் போகிறார். நகே நகஜமே கேன, கால் நகம் ஒரு நகத்தினாலேயே அந்த யானையை அப்படியே தூக்கி விட்டார். நகத்தினுடைய நுனி கொக்கி போல இருக்கிறது, அதை போட்டு யானையினுடைய தலையிலே கொடுத்தார், யானையே தூக்கி விட்டார். அதாவது கருடன் மகாபலசாலி என்பது இந்த கதையிலிருந்து நமக்கு தெரிகிறது. கூர்மமே கேன சாட்சிபதி, இன்னொரு காலின் இன்னொரு நகம் இருந்தது, அதாலே இந்த கூர்மம் இருந்தது. ஆமைதான் அளவிலே இதை விட பெருசாக இருந்தது, அதை எடுத்துக்கொண்டு விட்டார். அவ்வளவு பெரிய யானையையும் ஒரே நகத்தாலே தூக்கி விட்டார். அதை விட பெரிய ஆமையையும் இன்னொரு நகத்தாலே தூக்கி கொண்டார். அடுத்த காரியம் என்ன? அந்த 2 பேரையும் சாப்பிடணும். சாப்பிடறதுக்கு என்ன பண்ணணும்? ஏதாவது ஒரு இடத்துல உட்கார்ந்தாதானே சாப்பிட முடியும். பறந்து கொண்டே ஆகாசத்தில் தூக்கி போட்டு போய் சாப்பிட முடியாது. அதுக்காக உட்கார்றதுக்கு ஏதாவது ஒரு மரத்துல இடம் தேடணும். அதுதான் பண்ணிட்டு இருக்க. எல்லா தேவ மரங்களும் கூட பயந்த போது ஒரு ரோஹிண மரம் முன் வந்தது. என்ன பயம் மற்ற மரங்களுக்கெல்லாம் என்றால், இவன் உட்கார்ந்தா தாங்குமா கிளை அப்படிங்கிற பயம். ரோஹிண மரம் ஒரு அத்தி மரம் பெருசா இருந்தது. அது இந்த கருடனுக்கு உபகாரம் பண்ண வேண்டும் என்று நினைத்தது. பலசாலி கட்சியில சேர்ந்தா நல்லதுன்னு. யைஷா மம மகாசாகா சதயோஜனமஹயதா ஏதாமாஸ்தாய சாகாம் த்வம் காதேமௌ கஜகச்சபௌ. போய்கொண்டிருக்கிற கருடனை தானாக அழைக்கிறது. எனக்கு பெரிய கிளை இருக்கிறது, மரம் சொல்லுகிறது. சதயோஜனமாயதா, 100 யோஜன தூரம், ஒவ்வொரு யோஜனமே 8-9 மைல். 100 யோஜனம், அவ்வளவு மைல்கள் ஆயதா நீண்டிருக்கிறது கிளை. ஏதாம் ஆஸ்தாய சாகாம் த்வம், கருடனே நீ இந்த கிளையிலே உட்காரலாம். இமௌ கஜ கச்சபௌ காத, இந்த யானையும் ஆமையும் என்று 2 இருக்கிறதே, இந்த 2ஐயும் சாப்பிடுவதற்கு நான் உனக்கு இடம் பண்ணி தருகிறேன். இந்த கிளையிலே உட்கார்ந்து கொண்டு சாப்பிடு என்று வரவேற்கிறது இந்த ரோஹிண மரம் கருடனை. ஆனால் ஐயோ பாவம், நல்ல எண்ணத்தோடு தான் கருடனை கூப்பிட்டது, தனக்கே பாதகம் வரும் என்று நினைக்கவில்லை. சில சமயங்களிலே உபகாரம் பண்ணுபவர்கள் அவஸ்தைப்படுகிறார்கள் என்பதற்கு இது ஒரு உதாரணமாகிறது. அந்த நல்ல அத்திமரமானது, நல்ல என்று ஏன் சொல்லுகிறோம் என்றால், தன் இடத்துக்கு மற்றவர்களை கூப்பிட்டு உதவி பண்ண வேண்டும் என்ற எண்ணம் இருக்கிறது. அந்த நல்லெண்ணம் கொண்ட அத்திமரம் முறிந்தது. இந்த கருடனுடைய யானையினுடைய ஆமையினுடைய பாரத்தை தாங்க முடியாமல் முறிந்து போயிற்று. அதை மகாபாரதம் வேறொரு விருத்தத்தில் ஸ்லோகம் பண்ணி சொல்லுகிறது. ததோ த்ருமம் பதக சஹஸ்ரசேவிதம் மஹீதர பிரதிபவபு பிரகம்பயன்னே. ததக பிறகு பதக சஹஸ்ர சேவிதம், ஆயிரக்கணக்கான பட்சிகள் எல்லாம் அமர்ந்திருக்கிற துருமம், அந்த மரத்தை மஹீதர பிரதிமவபு, ஒரு மலைக்கு சமமான உடலை கொண்ட கருடனானவன். கருடனுடைய சரீரம் என்பதே ஒரு மலை போல இருக்கிறது. ஒரு மரத்து மேலே மலையை வைத்தால் அந்த மரக்கிளை தாங்குமா? பிரகம்பயன்னே, கிளை கம்பமடைய ஆரம்பித்து விட்டது, ஆடுகிறது. ககோத்தமோ த்ருதமபிபத்ய வேகவானே, ககோத்தமஹ, பட்சிகளுக்கெல்லாம் உத்தமனாக ராஜாவாக இருக்கிற கருடனானவன் துருதம் வேகவான் அபிபத்ய. இது வேற இன்னொரு காரணம் புரிவதற்கு. மெல்ல உட்கார்ந்தாலே முறியும், பாரம் தாங்காமல் வரும்பொழுதே வேகத்தோடு அந்த மரத்திலே இறங்கினார்.
அந்த வேகத்தாலே கூட மரம் முறியும். பபஞ்சதாம் அவிரள பத்ர சம்பிருதாம். தாம் அந்த கிளையை, சாகா என்பது ஸ்ரீலிங்கம். அவிரள பத்ர சம்பிருதாம் இடைவெளி இல்லாமல் இலைகள் செழித்திருந்த கிளையை. கிளை மொத்தத்திலையும் நிறைய இலைகள், தழைகள் இருக்கின்றன. அப்படிப்பட்ட கிளையை பபஞ்ச உடைத்து விட்டான். கிளையை ஒடிக்க வேண்டும் என்கிற அபிசந்தி கிடையாது. தனக்கு உதவி பண்ணின மரத்தை பீடிக்க வேண்டும் என்கிற எண்ணம் கிடையாது. ஆனால் என்ன பண்ணுவது, அவன் வேகமாக வந்து கொண்டிருப்பதனாலேயும் அதிக எடையோடு கூட வந்திருக்கிறபடியினாலேயும் அந்த மரத்தின் மீது வந்து வேகமாக உட்காரும் போது இந்த கிளை உடைந்து விட்டது, ஒடிந்து விட்டது. அதை அவனும் கருடனும் எதிர்பார்க்கவில்லை. அந்த உடைந்த கிளையையும் தூக்கி கொண்டே பறந்தார். இப்பொழுது ஏற்கனவே யானையை தூக்கி கொண்டு போகிறார், அதைவிட பெரிய ஆமையை தூக்கி கொண்டு போகிறார். இப்பொழுது போதாததற்கு இந்த மரக்கிளையை வேற தூக்கி கொண்டு போகிறார். இங்க பக்கத்துல ஒரு படம் இருக்கிறது. அந்த படத்திலே ஒரு கால் நகத்திலே யானையை தூக்குவதாகவும் இன்னொரு கால் நகத்திலே ஆமையை தூக்குவதாகவும் அந்த மரக்கிளையை தன்னுடைய முதுகு மேலே வைத்துக் கொண்டு தூக்குவதாகவும் படம் போட்டிருக்கிறார்கள். பக்கத்திலே இன்னொரு படம் இருக்கிறது. அந்த மரக்கிளையிலே தொங்கிக் கொண்டு வாலகில்யர்கள் எல்லாம் தபஸ் பண்ணி கொண்டிருக்கிறார்கள் என்று. அதுதான் அந்த உடைந்த கிளையையும் தூக்கி கொண்டு பறப்பதற்கு காரணம். இல்லாட்டால் உடைந்த கிளையை அங்கே போட்டுவிட்டு வேற இடத்துக்கு போகலாமே. போட முடியவில்லை. ஏனென்றால் வாலகில்யர் என்ற குரு முனிவர்கள், குரு முனிவர் என்று சொல்வதற்கு காரணம் அவர்களுடைய ஆகாரம் மற்ற மனுஷர்களுக்கெல்லாம் இருப்பதை விட குறைவாக இருந்தது, உயரம் குறைவு. அந்த கிளையிலே அவர்கள் தவம் புரிந்து கொண்டிருந்தார்கள். இங்கே தொங்கிக் கொண்டு தவம் புரிவதாக படம் போட்டிருக்கிறது, வாஸ்தவம்தான். அப்படித்தான் அந்த கதையும் இருக்கிறது. ஒன்று தெரியுமா, இந்த கதை ராமாயணத்திலும் இருக்கிறது. அங்கே வருகிறது இவர்கள் தொங்கிக் கொண்டிருக்கிறார்கள் என்று. கிளை கீழே விழுந்ததானால் அவர்கள் எல்லாம் சாகும்படியாகும், அவர்களை கொன்ற பாவம் கருடனுக்கு வரும், அது பெரிய பாவம் என்று அவனுக்கு தெரியும். இந்த யானையையோ ஆமையோ கொண்டால் அவ்வளவு பாவம் கிடையாது, ரிஷிகளை கொண்டால் அதிகம் பாவம். நம்முடைய சாஸ்திரத்திலே அசமத்துவம், எல்லாரும் சமம் கிடையாது, எல்லா ஊரும் சமம் கிடையாது, சில ஊர்கள் புண்ணிய கஷேத்திரங்கள். எல்லா காலமும் சமம் கிடையாது, சில காலங்கள் புண்ணிய காலங்கள். எல்லா மனுஷர்களும் சமம் கிடையாது, சில புருஷர்கள் புண்ணிய புருஷர்கள் என்று அசமத்துவத்தை அடிக்கடி போதிக்கிறதுனாலே இந்த வாலகில்யர்களை சாகவிடக்கூடாது என்ற எண்ணம் கருடனுக்கு தீவிரமாக இருந்ததாலே அந்த கிளையை கீழே போடாமல் அதையும் தூக்கி கொண்டு போகிறார். ஏவம் சோர்கபதேஷான் பஹூன் சகஜகச்சபஹ தயார்த்தம் வாலகில்யானாம் நகஸ்தானமவிந்தத. இப்பொழுது சகஜகச்சபஹ, யானையோடும் ஆமையோடும் கூடின அவர் இந்த கிளையையும் எடுத்துக்கொண்டு தேசான் அபியபதத், எத்தனையோ ஊருக்கு பறந்து கொண்டே போனார். வாலகில்யர்களிடம் ஏற்பட்ட தயை காரணமாக. ஆனால் வெகு தூரம் போனாலும் நகஸ்தானமவிந்தத, எந்த இடத்திலே அந்த கிளையை வைப்பது, எங்கே வைத்தாலும் அந்த வாலகில்யர்களுக்கு சாவு ஏற்பட்டு விடுவே. பயந்து கொண்டிருந்தார். என்ன பண்ணினார், மறுபடியும் தன்னுடைய அப்பா கஷ்யபரிடம் போனார் யோசனை கேட்பதற்கு. இந்த கிளையையும் வைத்துக் கொண்டு கண்ட பாதபே என்பதற்கான அர்த்தத்தை இப்பொழுது சொன்னோம். கண்டசையிலே என்பதற்கான அர்த்தம் மறுபடியும் அதே பாரத கதையிலே வருகிறது. மீண்டும் காஷ்யபரிடம் யோசனை கேட்டார் கருடன். அப்பொழுது காஷ்யபர் யோசனை சொன்னது மட்டும் இல்லாமல் உபகாரமே பண்ணினார். என்ன பண்ணினார்,
அந்த வாலகில்யர்களை காசியப்பரே பிரார்த்தித்தார். வாலகில்ய மகர்ஷிகளே, நீங்கள் எனக்கு ஒரு உதவி பண்ண வேண்டும். இந்த கிளையை விட்டு நீங்களாக வேறிடத்துக்கு போய் விடுங்கள். உங்களை கொல்ல விரும்பவில்லை. நீங்கள் கோபித்துக் கொண்டு சாபம் கொடுத்து விடாதீர்கள். கருடனுக்கு அனுகிரகம் பண்ணுங்கள், அவன் போகிற காரியம் சித்திக்க வேண்டும் என்றெல்லாம் அவர்களை பிரார்த்தித்து அவர்களை வேறு இடத்துக்கு அனுப்பிவிட்டார். அதற்கு பிறகு கருடன் இந்த கிளையை எடுத்துக்கொண்டு போய் வெகு தூரத்தில் உள்ள மலைக்கு போனார். அப்பொழுதும் கிளையை போட்டு விடலாம், ஆனால் இவர் உட்கார இடம் இப்பொழுது கிளைக்கு பதில் மலை. அதுதான் பாதபே கண்டசைலே என்று கண்டசைலத்துக்கு போனார். ததஸ்தஸ்ய கிரே ஸ்ருங்கம் ஆச்சாய சககோத்தமஹ பக்ஷயாமாஸ கருடஹ தாவுபௌ கஜகச்சபஹு. பிறகு அப்பா சொன்ன யோஜனையின்படி அந்த பெரிய மலையினுடைய சிங்கம் சிகரம் உச்சிக்கு போய் ஆஸ்தாயா அங்கே உட்கார்ந்து அந்த பட்சிராஜனானவன் அந்த கஜ கச்சபு என்கிற 2 பேரையும், யானையையும் ஆமையையும் பக்ஷயாமாச தின்று தீர்த்தான் என்று மகாபாரதம் இந்த கதையை, இன்னும் கூட நிறைய ஸ்லோகங்கள் இருக்கின்றன, சுருக்கமாக இப்பொழுது வர்ணனையை பார்த்தோம். இப்பொழுது முதல் பாதம் தான் ஸ்லோகத்திலே முடிந்தது. பாதபே கண்டசைலே என்று கடைசி பாதத்திலே பக்ஷயன் பக்ஷிமல்லா. இப்பொழுது 2வது பாதம் அதெல்லாம் எங்கிருக்கிறது என்று பார்த்தால், 2வது பாதத்திலே கருடனுடைய 3 அவயவங்கள், உடல் உறுப்புகளை பற்றின பேச்சு இருக்கிறது. துண்டாக்ரே கண்டரந்திரே ததனு ஜடரே என்று. முதலிலே துண்டாக்ரே வாய், அலகு, நுனியில், அக்ரம்னா நுனி. துண்டம் என்றால் பட்சிகளுக்கெல்லாம் இருக்கிற மூக்கு. கண்டரந்திரே கண்டரந்திரே, கண்டம் என்றால் கழுத்து, கண்டரந்திரம் என்றால் தொண்டை. ஜடரே வயிற்றிலே. 3ஐயும் சொல்லும் பொழுது 3மே ரே ரே என்று முடிகிறது. அதை பற்றி பின்னாலே பார்க்க போகிறோம் அவகாசம் இருந்தால். ஏன் இந்த 3 அவயவங்களை சொல்லுகிறார் என்றால், எந்த பட்சியாக இருந்தாலும் அது எந்த வஸ்துவை சாப்பிட்டாலும் சாப்பிடுகிறதுக்கு மார்க்கம், உணவு செல்லுகிற மார்க்கம் இது. முதலிலே துண்டாகிரம், அதற்கு பிறகு தொண்டை, அதற்கு பிறகு வயிறு. அப்படித்தான் அது. இந்த 3 உறுப்புகள் வழியாகத்தான் அந்த வஸ்து போகும். இப்பொழுது சொல்ல வந்தது இந்த யானைக்கும் ஆமைக்கும் கூட அதேதான் வழி. ஆனால் விஷயத்துக்கு வருவோம். அப்போது கூட அந்த 2 பேரும் சண்டையை நிறுத்தவில்லையாம் என்பதுதான் விசித்திரமான விஷயமாக இருக்கிறது. தொண்டையில் போகும்போது கூட அடடா நாம் தொண்டைக்குள்ளே போகிறோமே, நமக்கே ஆபத்து வந்திருக்கிறது என்பதை பற்றி நினைக்காமல் உன்னை விட்டே நான் பாரு என்று சண்டை நடந்து கொண்டிருக்கிறது. அதுதான் வேடிக்கையாக இருக்கிறது. அவிதித நகர தம்ஷ்ட்ர அபிகாதௌ. நகத்தாலே கிழிக்கிறார், பல்லாலே குதறுகிறார், கடிக்கிறார். யாரு? கருடன். இவர்கள் 2 பேரையும். இவர்களுக்கு அதெல்லாம் தெரியவில்லை. அவிதித, கருடன் பண்ணுகிற சேஷ்டைகள், அதனாலே தன்னுடைய அவயவத்திலே ஏற்படுகிற காயங்கள், இதெல்லாம் தெரிந்து கொள்ளாமலே சண்டை போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ராமாயணத்திலே கோபித்தவர்களுக்கு என்ன ஆகும் என்றால், அறிவு மழுங்கி போகும், தன்னுடைய சூழ்நிலையிலே நடப்பது கூட தெரியாத போகும் என்று சொல்வதற்கு ஒரு ஸ்லோகம் இருக்கிறது. வாச்யா வாச்சியம் பிரகுபிதஹ ந விஜானாதி கரிஹிசிதி. ஆஞ்சநேயர், ஹனுமானுடைய ஸ்லோகமாக இது இருக்கிறது. எதை பேசுவது எதை பேசக்கூடாது என்பது தெரியாது என்று. எந்த சந்தர்ப்பத்திலே என்றால், தனக்கு ராட்சசர்கள் மேலே பெரிய கோபம் வந்து விட்டது. மொத்த லங்கா ராஜ்யத்தையும் நகரத்தையும் தீயிட்டு கொளுத்தி விட்டார். இது என்ன? கோபத்தினுடைய மிகுதியாலே எது பண்ணலாம் எது பண்ணக்கூடாது என்று தெரியாமல் மொத்த ஊரையும் கொளுத்தினால் அந்த அசோகவனமும் என்ன இருக்கும் என்று தெரியவில்லையே என்று பெரிய கவலை அவருக்கு. அந்த சமயத்திலே சொல்கிறார்,
பிரகுபிதோ ந விஜானாதி கரிஹிசித். கோபம் வந்தால் அறிவு மயங்கி போகும், எதுவுமே தெரியாமல் போகும் என்று. இங்கே எப்படி வருகிறது? இந்த ரெண்டு பேருக்கு விபாவசு சுப்ரதீகன் என்ற ரெண்டு பேருக்கும் கோபம் வந்திருக்கிறது பரஸ்பரம். அதனாலே அவர்களுடைய வலி கூட தெரியவில்லை அவர்களுக்கு. கோபிஷ்டனுக்கு எதுவும் தெரியாமல் போகும், இந்த ஸ்லோகத்திலே தன்னுடைய வலி கூட தெரியாமல் போகும். தமிழிலே கூட ஒரு செய்யுள் இருக்கிறது, மெய் வருத்தம் பாரார் பசினோக்கார் கண் துஞ்சார் கருமமே கண்ணாயினார் என்று. ஒரு காரியத்தை முடித்தாக வேண்டும் என்று சங்கல்பம் பண்ணிக்கொண்டு திருடமாக பண்ணுகிறவர்கள் தங்களுடைய சரீரத்துக்கு என்னென்ன கேதங்கள் வருகிறதோ அதையெல்லாம் பார்ப்பதே இல்லை. தங்களுக்கு பசி வந்தால் அதையும் கணிசிப்பதே இல்லை. காரியம் செய்வதுதான், அதை முடித்துவிட்டுத்தான் மீதி எல்லாம் என்று அப்படி பண்ணுகிறார்கள் சில பேர் என்று அவர்களை உயர்த்தியாக உசத்தியாகத்தான் சொல்லுகிறது இந்த தமிழ் செய்யுள். ஆனால் இங்கே பாருங்கள், சண்டை போடுகிறது என்ற காரியமா இருக்கிறபடினாலே அது தாழ். ஒரு நல்ல காரியமா இருந்தால் அது உயர்ந்த குணம். அவிதித இப்பொழுது இதற்கடுத்ததாக ஒரு வேண்டுகோள் இருக்கிறது அல்லவா? அவ்யாதஸ்மான் அபவ்யாத் என்று கருடன் அமங்கலங்களை நீக்குவார் என்கிற அந்த விஷயம் இருக்கிறதே, அது பல புராணங்களிலே பிரசித்தமான விஷயம். கருடனானவர் நமக்கு ஏற்படுகிற அமங்கலங்களை எல்லாம், எந்தெந்த அமங்கலங்களை எல்லாம் நீக்குவார் என்று பார்த்தால் புராணங்களே சொல்லுகின்றன. கருடன் முதலிலே விஷம் உரிப்பு பண்ணுவார். நம்முடைய சரீரத்திலே ஏதாவது விஷம் ஏறி இருந்தால் கருடனை உபாசித்து, கருடனை தியானித்து, கருடனை நினைத்து அந்த விஷத்தை முறித்து கொள்ளலாம் என்று. இரண்டாவதாக என்ன சொல்கிறார்? கருடனுடைய நாமங்கள் இருக்கின்றன, 12 நாமங்கள், திருநாமங்கள் கருடனுக்கு ஒரு புராணம் சொல்லுகிறது. இந்த நாமங்கள் உள்ள ஸ்லோகத்தை நாம் ஜபித்தோமானால் நமக்கு க்ஷேமங்கள் ஏற்படும், மற்ற அமங்கலங்கள் எல்லாம் கூட நீங்கிவிடும் என்று சில அமங்கங்களுக்கு பட்டியலே போடுகிறது. உதாரணமாக, நம்ம எவனாவது ஒருவன் கட்டி போட்டிருக்கிறான், நமக்கு விடுதலை வேண்டும் என்றால் இந்த கருடனுடைய நாமங்களை சொன்னால் விடுதலை கிடைக்கும். ராமாயண கதையிலே நாகபாசத்தாலே கட்டுண்ட ராமலட்சுமணர்களுக்கு கருடன் வந்து விடுதலை அளிக்கிறார். அது பாம்பு என்பதனாலே பொருந்துகிறது. மற்ற கட்டுகளுக்கு கூட அது கூட ஒரு அபாவியம் தானே கட்டுப்படுவது என்பதை, அதை கூட கருடன் நீக்கி விடுவார் என்று. இதே மாதிரி பல அபவ்யங்களை சொல்லி அந்த புராணமானது கருடன் நாமங்களை நாம் உச்சரித்தோமானால் இந்த அபவ்யங்களிலிருந்து நமக்கு ரட்சணம் ஏற்படும் என்று சொல்கிறது. அதனாலே அவ்யாதஸ்மான் அபவ்யாத்து என்ற வேண்டுகோள் கருடனுடைய சுபாவத்துக்கு பொருத்தமான வேண்டுகோள் தான். கருடன் அமங்கலங்களை எல்லாம் நீக்கி விடுவார் என்று. இப்பொழுது நிறுத்திக் கொள்வோம். இந்த ஸ்லோகத்திலே அமுப்ராசம் என்கிற சொல்லணியானது எடுப்பாக இருக்கிறது. அதை நாம் இப்பொழுது ஸ்லோகத்தை ஒரு தடவை வாசிக்க போகிறோமே கடைசியிலே, அதிலேயே பார்த்து விடலாம் எப்படி அனுப்பிராசம் இருக்கிறது என்று. சாந்திர குரோதானுபந்தாதி சரசி நகமுகே, நகமுகே என்கிற இடத்திலே பாதபே கண்டசைலே துண்டாக்ரே கண்டரத்ரே எங்க இருக்கிறது? கண்ட துண்ட கண்ட அதில் இருக்கிறது. துண்டாக்ரே கண்டனந்திரே ததனுச்ச ஜடரே அக்ரே சந்திரே ஜட்ரே ரே ரே என்ற இடத்திலே இருக்கிறது. நிர்விசேஷம் யுயுத்சு அவ்யாதஸ்மான பவ்யாதி, அவ்யா பவ்யா அங்கே இருக்கிறது சொல்லணி. அவிதித நகரஸ்ரேணி தமிஷ்டாதிகாதௌ ஜீவக்ராஹம் கிரஹீத்வா கமடகரடினௌ பக்ஷயன் பக்ஷிமல்லஹ, பக்ஷ பக்ஷி அங்கேயும் இருக்கிறது. கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ.
श्रीमते निगमान्त महादेशिकाय नमः।